அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மீனாட்சி வீட்டில் பார்த்தீங்கன்னா பேன் கேக் செய்யப்போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பவுலில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. நாங்கள் எடுத்துக்கிற அளவுக்கு ஒரு முட்டை போதும். கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை. நம்ம 1 கப் அளவுக்கு மைதா எடுக்க போகிறோம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்தால் போதும். ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு மைதா, 1/4 கப் அளவுக்கு பால், கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தோசை மாதிரி குட்டி குட்டியாக அழகாக ஊற்ற வேண்டியதாங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 2 சைடுமே செவந்ததுக்கப்புறம் சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. இது நம்ம போய்ட்டு கடையில் போய்ட்டு நம்ம பேக்கரியில் வாங்கி தரத்துக்கு பதிலாக நம்ம வீட்டிலே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம செஞ்சு தரலாம். செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடைசியாக நம்ம தேன் ஊற்றி சர்வ் பண்ணாக்க சுவையான மீனாட்சி வீட்டு